நம்ம ஓபிஎஸ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். கூட பாருங்க, அதுதான் அவருடைய பண்பு. ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உடனே ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டாருன்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அமைதியும் புன்னகை மட்டுமல்ல, ஓபிஎஸ் சொன்னா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே சொல் விசுவாசம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சதை நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஓபிஎஸ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். கூட பாருங்க, அதுதான் அவருடைய பண்பு. பொதுவா ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். உடனே ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டாருன்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அரசியல்ல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது நலம் விசாரிக்கிறது அரசியல் மாண்பு, அதுதான் பண்பாடு. அப்படித்தான் அப்ப முதலமைச்சராக இருந்த சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து மரியாதைக்காக வணக்கம் வச்சன். அவரும் சிரிச்சார். உடனே இதை குற்றச்சாட்டா ஆக்கிட்டாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய பண்பை மாத்திக்காம அமைதியோடவும் அன்போடவும் அதே சிரித்த முகத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள். அமைதியும் புன்னகை மட்டுமல்ல, ஓபிஎஸ் சொன்னா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே சொல் விசுவாசம். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அமர்ந்த முதலமைச்சர் இருக்கையில நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை 2 முறை அமர வச்சார். தன்கிட்ட ஒப்படைச்ச அந்த அரசாட்சிய எந்த துரோகமும் இல்லாம திருப்பி ஒப்படைச்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஓபிஎஸ். அதனாலதான் அம்மையா ஜெயலலிதா அவர்களை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையா சசிகலா கால ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். அவர் இன்னும் என்னவெல்லாம் சொல்லி இருப்பார் என்று நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அவருடைய உச்சக்கட்ட துரோகம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்க மக்கள் திலக எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தையே இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, பாஜக தனக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே பாஜக யாருக்கும் நல்லது செய்யாது. இன்றைக்கு கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு
இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.